அண்மைச் செய்தி. ஆனைமலை அடுத்த நவமலை அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதால் பொலிரோ காரானது பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாசிலாமணி. வணக்கம் மாசிலாமணி, இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். ஜெயஸ்ரீ, ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாகவே ஒற்றை காட்டு யானை சுற்றி வருகிறது. இது அவ்வப்போது பொதுமக்கள் பயணிக்கும் ஆலியார் வால்பாறை சாலையில் இந்த யானை உலா வருவதால் இவ்வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்து வருகின்றனர். இது குறித்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று மதியம் ஆனைமலையை அடுத்த நவமலை பகுதியில் மின்வாரிய இளநிலை பொறியாளர் விஸ்வநாதன் வழக்கமான அலுவலக பணியை மேற்கொண்டு விட்டு இவருடன் பணிபுரியும் செல்வராஜ், சந்தோஷ் ஆகிய 2 நபர்களுடன் அப்பர் அலியார் செல்வதற்காக ஆதலியம்மன் கோவில் வழியாக வரும்பொழுது எதிர் திசையில் ஒற்றை காற்று யானை அசுர வேகத்தில் வந்து பொலிரோ காரை தாக்கி தள்ளிவிட்டதில் சுமார் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 3 பேரும் அதிர்ஷ்டவசமான லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பாக யானை தாக்கிய விஷயம் பேசப்பட்டு வருகிறது. ஜெயஸ்ரீ, கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே பொலிரோ காரை காட்டு யானை கவிழ்த்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாசிலாமணி.